கோயம்புத்தூரிலிருந்து வருகிறேன். சரிங்க. எங்களுக்கு என்ன என்றால் இந்த காவேரி புதுப்பட்டினம் என்பது காவேரியினுடைய உபநதி நொய்யல் என்று ஒன்று இருக்கிறது. இந்த நொய்யல் நதி வந்து காவேரியை பலப்படுத்தும். அந்த நொய்யல் நதி இப்பொழுது அழியும் நிலைமையில் உள்ளது. அதனால் இந்த காவேரியில் புகும் இடத்தில் அந்த காவேரியின் தன்மை எப்படி உள்ளது என்பது எங்களது அவா. அதை பற்றி தெரிந்து கொண்டு மீண்டும் அந்த நொய்யல் நதியை மீட்டெடுப்பது எவ்வாறு என்பதை பற்றி நாங்கள் சிந்தனையில் உள்ளோம். அனைவரும் நதி, குளங்கள், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழல்களை நல்லபடியாக பாதுகாக்க வேண்டும். தயவு செய்து பாலித்தீனை நாம் வாங்குவதை தவிர்ப்போம். என் கையிலோ என் குடும்பத்தினர் கையிலோ பாலித்தீன் எப்பொழுதுமே இருக்காது. எல்லோரும் சேர்ந்து நமது நாட்டிற்காக நல்லது செய்வோம். நன்றி. நான் முன்னாள் ராணுவத்தினர் சுப்பிரமணியன் பேருங்க. ஆமா, முன்னாள் ராணுவத்தினர். இப்பொழுது இந்த சமுதாய பணியில் நொய்யல் நதியை மீட்டெடுப்பதில் நான் பயணிக்கிறேன். நொய்யல் ஆறு அறக்கட்டளைன்னு இருக்கு. கோயம்புத்தூரை சார்ந்த சில தன்னார்வலர்கள் எல்லாம் எங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறார்கள். எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அந்த நொய்யல் நதி என்பது 3 மாவட்டங்களில் பயணித்து 180 கிலோமீட்டரில் நொய்யல் என்கின்ற கிராமத்தில் காவேரியை விரிவுபடுத்துகிறது. அதுவரை நாங்கள் பயணம் செய்துள்ளோம், நடந்து பயணம் செய்துள்ளோம். அந்தந்த பகுதியில் உள்ள பல பிரச்சனைகளை நாங்கள் ஆவணப்படுத்தியுள்ளோம். அந்தந்த பகுதியில் உள்ள பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லாருக்குமே நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அவங்க மூலமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆவணம் செய்யறோம். அரசாங்க அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ பொதுமக்கள் விழித்தெழுந்தால் நதிக்கு வழி விரட்டும். அந்த விழிப்புணர்வு இன்னும் முழுசா மக்கள்கிட்ட போய் சேரல. அதை யாரும் உங்களை மாரி ஆளுங்க நீங்க சொல்றீங்கல்ல, இது மாதிரி சில தன்னார்வலர்கள் சேர்த்தாதான் உண்மைங்க. ஏன்னா காவேரி அதை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கழிவுகள் தான் அதிகமாக அதை இது வரைக்கும் யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இது மாதிரி உங்களை மாதிரி சில தன்னார்வலர்கள் கொடுத்தாங்கன்னா ஒருவேளை அதை அதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்களோ தெரியும். சேர்ந்து செய்வோம், செவ்வன செய்வோம்.